ஒரு முதலமைச்சர் அப்படின்னா ஒரு பிஹைண்ட் த டெஸ்க் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்கே தனியாக இருந்தது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த யாருமே அப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னி வரைக்கும் நம்ம நம்ம என்ன சொல்றது, நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி மிருகங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் வந்த உடனே என்னனால தான் நீ வந்த, நான் இருக்கிறதுனால தான் நீ வந்த, அவங்க ஆக்சுவலி என்னென்ன நடந்தது அது மறந்துட்டு வந்த உடனே 10 நாளுக்குள்ளே நீ எல்லாமே சரிப்படுத்தணும்னா, இத்தனை வருடங்களாக நீங்கள் மாற்றி மாற்றி வேலை செஞ்சீங்க, அப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. 10 வருடத்தில் ஒரு மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ தானே வந்திருக்காரு, நேரத்தை கொடுங்க. நீங்கள் இத்தனை வருடங்களாக இருக்கீங்க, உங்கள் தந்தை இத்தனை வருடங்களாக முதலமைச்சராக இருந்திருக்காங்க. திமுக சொல்லும்போது எத்தனை வருடங்களாக நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. உங்களால் கொண்டு வராத மாற்றத்தை ஜோசப் அவர்கள் ஏன்னா ஒரு 5 நாள் 10 நாள் கொண்டு வர முடியும். டைம் கொடுங்க, நிச்சயமாக மாற்றம் வரும். அந்த மாற்றம் வருங்கிறத நம்பிக்கையில தான் மக்கள் அவங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. அவர் சொல்லுவாரு, அதுக்கு அவர் தான் பதில் கொடுக்கணும். தேங்க்யூ.